ஓம் சாந்தி. இன்னைக்கு பாப் தாதா வர்றாரு. இந்த கிளாஸ் கேட்டுட்டு அப்புறம் பாப் தாதா என்ன சொல்றாரு நீங்க நல்லா கவனிக்கலாம். இன்றையோட கிளாஸ் எப்படி நம்ம ரூல் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. பாபா சொல்றாரு, இப்போ நீங்க ராஜாவா இருந்தால்தான் எதிர்காலத்துல நீங்க ராஜாவா மாற முடியும். ராஜானா என்னது? ஒரு ராஜா என்ன செய்வாரு, எப்படி இருப்பாரு, அவர் எப்படி நடிப்பாரு, அவரோட உடம்ப அவர் எப்படி பாவிப்பாரு, இதுதான் நம்ம பார்க்க போறோம் இன்றையோட கிளாஸ்ல. ராஜா இப்போ ராஜாவா இருந்தாதான் நம்ம ராஜாவா மாற முடியும் சத்தியுகத்துல. பாபா கேட்கிறார், நீங்கெல்லாம் ராஜா யோகிங்க தானே, பிரஜ யோகிங்களா இல்லை தானே என்று சொல்றாரு. அப்போ ராஜான்னா முதல் அவர் என்ன செய்யணும்னா, அவர் அவரோட மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள் அவர் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும், ஆட்சி செய்யணும். அவர் நினைக்கிற மாதிரி தான் அந்த மனமும் நினைக்கணும், அந்த புத்தியும் ஒரு தீர்மானம் செய்யணும், அந்த சம்ஸ்காரங்களும் அவர் சொல்ற மாதிரி நடக்கணும். ராஜா, அவரு ராஜா. அதே போல அந்த ராஜா ஒரு சரீரத்துல இருக்காரு, ஒரு உடம்புல இருக்காரு, ஒரு வாகனத்துல இருக்காரு. அந்த வாகனத்துக்கு இந்த புலன்கள் இருக்கு. கண்கள், காது, வாய், மூக்கு, கை, கண்கள், கால்கள், இதெல்லாம் இருக்கு. ஆகவே அதையும் அவர் ஆட்சி செய்யணும். ஆகவே மனம், புத்தி, சம்ஸ்காரம் அதையும் அவர் ஆட்சி செய்யணும், இந்த புலன்களையும் ஆட்சி செய்யணும். ரூலிங் பவர் என்று சொல்ல முடியும். இப்படி நம்ம இந்த ஆத்மா புலன்களை நம்ம ஆட்சி செய்யறோம். அதே போல நம்ம உடம்புல இருக்கிற இந்த புலன்களையும் நம்ம ஆட்சி செய்யணும். ஆகவே இது முதல் ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்னதுன்னா, கண்ட்ரோல். ஒரு சமயம் நமக்கு கோபம் வர வேண்டாம் நம்ம நினைக்கிறோம், கோபம் வந்துடுறது. அப்படி நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த எண்ணங்கள் வந்துடுறது. இது பேசக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், பேசிடுறோம். இது என்ன சொல்றதுன்னா, நமக்கு அந்த கண்ட்ரோலிங் பவர் கிடையாது. எப்படி நம்ம புலங்களை நம்ம கண்ட்ரோல்ல நம்ம அடிமையா வச்சிருக்கிறது. நம்ம சொல்றதுதான் அது செய்யணும். நம்ம அது வேண்டான்னா அது தன்னாகவே அந்த கோபம் வருது, தன்னாகவே அந்த வாய் பேசுறதுன்னா இது என்ன? அந்த ஆத்மாக்கு அந்த ஆட்சி செய்ய அந்த சக்தி கிடையாது. ஆகவே ஆத்மா ராஜாவா வரணும்னா, அவரோட ராஜ்யத்துல, அவரோட தேசத்துல, அவரோட பிரஜைகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னா அவர் முதல் அவரையே அவர் ஆட்சி செய்யணும், ஆத்மாவும் அந்த உடம்பும். ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னது? ரூலிங் அண்ட் கண்ட்ரோலிங் பவர். முதல் நம்ம என்ன செய்யணும்னா, நான் ராஜாவா இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப நம்ம அகநோக்கத்துல இருக்கணும். பொதுவாக இந்த புலங்கள் இருக்கிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா வெளிப்புறத்துலதான் பார்க்கறது. காதுகளும் ஆட்டோமேட்டிக்கா என்ன பேசுறாங்க, என்ன செய்தின்னு கேட்கறது. இந்த வாயும் சொல்றது இது பேசு அது பேசுன்னு. கால்கள் நம்மளை எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போறது. கைகள் மூலமா என்னென்ன தவறெல்லாம் செய்யறோம். எண்ணங்கள் மூலமா தவறான எண்ணங்கள் வச்சிருக்கோம், தவறான முடிவுக்கும் வர்றோம். பிறகு நம்ம சொல்றோம் என்னோட பழைய சம்ஸ்காரங்கள்னு. இது ஒரு ராஜாவோட அறிகுறி கிடையாது. ராஜானா அவரோட சூக்ஷ்ம புலங்கள், மனம், புத்தி, சம்ஸ்காரம், பிறகு அவரோட தேக புலங்கள், இந்த ஐம்புலங்கள் நல்லா அவர் ஆட்சி செய்யணும், பிறகு கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். அவர் தான் ஒரு தீர்மானம் செய்யணும், என்ன நினைக்கணும், என்ன பேசணும், என்ன கேட்கணும், எப்படி பார்க்கணும், யாரோட இருக்கணும், அவர் தான் தீர்மானம் செய்யணும். நல்ல நடிகர் ஒரு ராஜா. ஆகவே முதலோட கருத்து நம்ம என்ன
நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னா நான் அகநோக்கத்துல இருக்கணும். அகநோக்கத்துல கொஞ்சம் மௌனமா இருந்தாதான் என்னுடைய எண்ணங்கள் எங்கெல்லாம் போறது, அந்த எண்ணங்கள் தேவையா இல்லையா, அதை குறைக்க முடியுமா வேண்டாமா, குறைக்கணுமா வேண்டாமா, வேற மாதிரி எண்ணங்கள் கொண்டு வர முடியுமா, அந்த மாதிரி கொண்டு வர முடிஞ்சாலும் அந்த எண்ணங்கள் பாபா சொல்ற மாதிரி எண்ணங்களா இல்லையா. ஆகவே அகநோக்கத்தில் இருந்தாதான் என்னையே நான் சோதிக்க முடியும், பரிசோதனை நான் செய்ய முடியும். என்னையே நான் சோதிக்காம இருந்தா, என்னை பத்தி எனக்கு தெரியாம இருந்தா மற்றவங்களை நான் எப்படி நான் புரிஞ்சு கொள்ளுவேன். ஆகவே என்னை பத்தி நான் சோதிக்கணும்னா பரிசோதனை செய்யணும். என் மனம் எங்கே போறது, புத்தி எங்கே போறது, பிறகு சம்ஸ்காரங்கள் பழைய மாதிரி இருக்கா, இல்லாட்டி பாபா சொல்ற மாதிரி நான் செய்யறேன்னா. ராஜா ராஜா அப்படிதான் நினைப்பாரு, கண்ட்ரோல்ல இருப்பாரு, டிசிப்ளின்ல இருப்பாரு. அந்த மாதிரி தவறாம அவர் நினைக்காம ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாலும் உடனே மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தவறு மறுபடியும் செய்ய மாட்டாரு. அதே போல இந்த புலங்கள் ரொம்ப ரொம்ப குழப்படி செய்யறது. காரணம் 63 ஜென்மத்துக்கு நம்ம இந்த புலங்களை அங்க இங்கே எல்லாம் அனுப்பிட்டோம். நம்ம இங்க இருக்கோம், ஆனா மனம் மூலமா கண்கள் நம்ம அனுப்புறோம் அங்க. அவங்க 2 பேர் என்னமோ செய்யறாங்க, விசாரிச்சுட்டு எனக்கு செய்தி சொல்லு, அந்த கண்களை நம்ம அனுப்புறோம், காதுகளை அனுப்புறோம், போய் கேளு அவங்க என்ன பேசுறாங்கன்னு. நம்ம இங்க இருக்கோம், நம்ம கதையை நம்ம பார்க்காம, நம்ம விஷயத்தை நம்ம பார்க்காம, நம்ம அகநோக்கத்தில் இல்லாம இருக்கிற பொழுது வெளிப்புறத்துல அவங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, அந்த மாதிரி செய்தி நமக்குள்ள போட்டுக்கிட்டா இது அகநோக்கம் கிடையாது. ஆகவே ஆட்சி செய்யணும்னா அது என்னோட விஷயம் கிடையாது, என்னோட பாகம் கிடையாது. அவங்கவுங்க பாகம் அவங்கவுங்க நடிக்கிறாங்க, அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனா நான் இருக்கிற இடத்துல நான் இருக்கேன்னா அப்பதானே அது அழகு. நான் இருக்கிற இடத்துல நான் இருந்தா அது லட்சணம். நான் இருக்கிற இடத்துல நான் இருந்தா நல்லா நடிப்பேன். நான் இருக்கிற இடத்துல நான் இருந்தால் எனக்கு நினைவு இருக்கும், நான் என்ன செய்யணும், இந்த சமயம் இச்சமயம் நான் என்ன செய்யணும், எப்படி பேசணும், எங்க பார்க்கணும், என்ன கேட்கணும். அகநோக்கம் ஒரு ராஜாவோட அறிகுறி, ரொம்ப முக்கியமானது அகநோக்கம். இப்ப பாபா சொல்றாரு அகநோக்கத்துல இருங்கன்னு ஒரு மாதிரி சொல்றாரு, மறுபடி பாபா சொல்றாரு மௌனத்துல இருங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாபா சொல்றாரு யோகம் செய்யுங்க, என்ன நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. வேற ஒரு பக்கம் சொல்றாரு நீங்க நடிகர்கள், இப்பதான் உங்களோட எதிர்காலத்தின் ஒரு நல்ல பாக்கியத்தை நீங்க சேர்க்க முடியும். ஆகவே உங்களையே நீங்க கவனிக்கணும், உங்களையே பரிசோதனை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஆகவே நான் ராஜாவா இருந்தா இங்கேயே நான் ராஜாவா இருக்கணும். நான் தவறு செய்யலன்னு சொல்லல, செய்தாலும் அது நான் நினைச்சு செய்யல, அது அப்படியே அந்த பழைய சம்ஸ்காரங்கள் இருக்கிறதுனால அது வந்துடுச்சு. மன்னிப்பு கேட்கிறேன், இன்னுமே அது செய்யாம நானும் கவனிக்கிறேன். இதுதான் ரூலிங் பவர். நம்மளே நம்ம ஆட்சி செய்யறது, நம்மளே நம்ம ஒரு கட்டுப்பாடுல கொண்டு வர்றது, கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த ரூலிங் கண்ட்ரோலிங் பவர், இந்த ரெட்டை சக்திகள் பாபா நமக்கு கொடுக்கிறாரு. ரூலிங் கண்ட்ரோலிங் ராஜாவோட அறிகுறி. அகநோக்கத்துல இருக்கிற ராஜா, டிசிப்ளின்ல இருக்கிற ராஜா, ரூலிங் கண்ட்ரோலிங் பவர் அவருக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது அவர் எப்படி செய்வாரு, என்ன மாதிரி ஆட்சி செய்வாருன்னா, அவர் நினைப்பாரு இத்தனை மக்கள் எனக்கு இருக்காங்க, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க, நான் தான் ராஜா, அவங்க கண்கள் எல்லாம் என்கிட்டதான் இருக்கு, என் மேலதான் இருக்கு, நான் என்ன பேசுறேன் அதெல்லாம் அவங்கதான் கேட்கிறாங்க. ஆகவே நான் ஒழுங்கா இருந்தால்தான் அவங்கள நான் ஒழுங்கா இருக்க சொல்ல முடியும். ஆகவே நான் ஒரு உதாரணம். ஆகவே ஒரு ராஜானா இப்ப யாரும் என்னை பார்க்காம இருந்தாலும் நான் ஒரு நாடக மேடையில நான் இருக்கேன், நான் நடிகர். இது சங்கம் யுகம்,
யாரும் பார்க்காம இருந்தாலும் என்னோட பாபா என்ன பார்க்கிறாரு. ஆகவே நான் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டாமா? மறுபடியும் மறுபடியும் நான் தவறு செய்துகிட்டே இருந்து, நான் என்ன செய்வேன் பாபா? இப்படியா செய்யறது? இது என்னோட பழைய குணங்கள் பாபான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, எத்தனை நாள் தான், எத்தனை வருடம் தான் பாபா பொறுமையா இருப்பாரு. ஆகவே நம்ம வந்து பிள்ளைங்கள் இல்ல. நீங்கலாம் சின்ன பிள்ளைங்கள் இல்ல. உங்களுக்கெல்லாம் தெரியும். வளரணும். பெரியவங்கள ஆகணும். ஒரு மதிப்புள்ள ஆத்மாவா இருக்கணும். படிக்கணும். உங்க மேல டிசிப்ளின் இருக்கணும். நீங்களே உங்கள ஆட்சி செய்யணும். உங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு பாபா சொல்றாரு. அப்ப நான் வந்து என்ன நினைக்கணும்? என்ன பத்தி நினைக்கிறது தான் என்னோட முக்கியமான பணி. நான் இந்த சங்கம் யுகத்துல இருக்கேன். பாபாக்கு சொந்தமாய் விட்டேன். சங்கம் யுகத்துல இருக்கிற பொழுது என்னோட முக்கியமான பணி என்ன? நான் ஒழுங்கா இருக்கேனா? அகநோக்கத்துல இருந்து டிசிப்ளினா இருக்கேனா? இந்த உடம்ப சரியான முறையில நான் கொண்டு வர்றேன்னா? அதுக்கு நான் சொல்லி தர்றேன்னா? இது வந்து ஆத்மா வந்து நடிக்க பழகுறது. இப்போ நம்ம தேவர்களை அவங்க ஜடமூர்த்திய பார்க்கிறோம். எவ்வளவு அழகா இருக்காங்க. கண்கள் அமைதியா பார்க்கறது, அந்த சிரிப்பு முகத்தோட பார்க்கறாங்க. அவங்க ஆசீர்வாதம் குடுக்குறாங்க. சந்தோஷமா இருக்கிறாங்க. கடவுள நினைக்கிறாங்க. அமைதியா இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியறது. ஒரு லக்ஷ்மியோட ஜடமூர்த்தியோ, இல்லாட்டி ஒரு கிருஷ்ணரோட ஜடமூர்த்தியோ, எது பார்த்தாலும் பாருங்க, நமக்கு என்ன தோணுறது? நல்லவங்க, வாழ்த்துவாங்க, உதவி செய்வாங்க, நமக்கு வந்து சக்தி குடுப்பாங்க, நம்மள மன்னிச்சிடுவாங்க. இந்த மாரி தான் தோணுறது. நம்ம கோயிலுக்கு போனா எதுக்காக போறோம்? நமக்கு தெரியறது. நம்ம சரியா இல்ல, ஆட்சி செய்யறதில்ல, நம்மள நம்ம கண்ட்ரோல் பண்றதில்ல. அங்க போய் நம்ம மன்னிப்பு கேட்டுர்றோம்ன்னு கோயிலுக்கு போறோம். நம்ம சொல்றோம், "உங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். நீங்க ரொம்ப நல்லவங்க. ஆசீர்வாதம் எல்லாம் குடுப்பீங்க. மன்னிச்சிடுவீங்க. நான் அதுக்காக தான் உங்க முன்னுக்கு வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு" சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப பாபா என்ன சொல்றாரு? தெரியாது, தெரியாதுன்னு எத்தன நாள் தான் இந்த நாடகம் நீங்க நடிக்க போறீங்க? சொல்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். தெரியறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீங்க இப்ப பழகணும், கத்துக்கணும், மாறணும் ன்னு பாபா சொல்றாரு. ஆகவே இப்ப நான் வந்து ராஜாவா இருக்கணும்னா, இப்ப நான் பிரஜையா இருந்தா, கொஞ்சம் அஜாக்கிரதையா இருக்கிறது, கவனம் செலுத்தாம இருக்கிறது, அடிக்கடியும் நான் வந்து தவறு செய்துகிட்டே இருந்தா, நான் நிச்சயமாக அந்த ராஜா பதவியில நான் வரமாட்டேன். ஒரு ராஜான்னா எவ்வளவு அவர் வந்து கட்டுப்பாடுல இருக்காரு. ஒரு டிசிப்ளின்ல இருக்காரு. சந்தோஷமா இருக்காரு. நல்லபடியாக ஆட்சி செய்யறாரு. யார் அவர கவனிச்சாலும், யார் அவர கேட்டாலும் அவருக்கு பயமே இல்ல. காரணம் அகநோக்கத்திலயும், புறநோக்கத்திலயும் அவரு டிசிப்ளின். அவருக்கு அந்த டிசிப்ளின சொல்லுறது அவருக்கு இருக்கு. அவர் வந்து ரூல் பண்றாரு அவர. அவர் கண்ட்ரோல் பண்றாரு அவர. ஆகவே நம்ம வந்து நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு நான் சொல்லி தரணும். அவங்கள நான் மாத்த சொல்லணும், மாற சொல்லணும். அவங்கள அப்படி திருப்ப சொல்லணும். அந்த மாரி படிக்க சொல்லணும். இதெல்லாம் நம்ம கதை வேண்டாம். இந்த உலகத்தை மாத்துறது பாபாவோட கதை. இந்த உலகம் மாறுறது பாபா தான் செய்றாரு. நம்ம நெனைக்கிறோம், நம்ம சொல்லி தர்றோம், நம்ம சென்டர் வச்சிருக்கோம், இத்தன பேருக்கு நம்ம பாடம் சொல்லியாச்சு, நம்ம உதவி செய்றோம்ன்னு. கிடையவே கிடையாது. எதுக்காக நம்ம உதவி செய்றோம்? என் என்ன நம்ம உதவி செய்றோம்? நம்ம மாறதான். அப்ப நான் எப்படி இந்த சென்டர நான் நடத்துறேன்? என்னோட வாழ்க்கைய நான் எப்படி நான் நடத்துறேன்? பிறகு மற்றவங்களோட நான் எப்படி என்னோட வாழ்க்கைய நான் நடத்துறேன்? நான் உத்தியோகம் செய்யற பொழுது, குடும்பத்துல இருக்கிற பொழுது, பிறகு இந்த 10 பேரோட நான் இருக்கிற பொழுது, நான் என்ன மாரி நான் ஆட்சி செய்றேன்? நான் ராஜாவா? இல்லையான்னு அகநோக்கத்துல இருந்தா நமக்கு நல்லா தெரியும். இப்ப பாபா சொல்றாரு, நீங்களே உங்கள பாருங்க. உங்க புலங்கள நல்லபடியாக அம் டிசிப்ளின்ல கொண்டு வாங்க. குளிர்ச்சியா பாருங்க. மெல்ல பேசுங்க.
நல்ல செய்தி கேளுங்க. என்னையே நினைங்க மனதுல. என்னோட ஞானத்தை நீங்க கடையுங்கள். நல்ல சகவாசம் வச்சிருங்க. நல்ல சாப்பாடு, உணவு வச்சிருங்க. மறுபடியும், மறுபடியும் பாபா சொல்லி, சொல்லி, சொல்லி அது நமக்குள்ள இருக்கு. நம்ம மறக்கல. ஆனால் செயல்முறையில கொண்டு வர நம்ம நிறைய தாமதம் செய்யறோம். காரணம் பல மாரி இருக்கலாம். ரொம்ப பணி இருக்கலாம். நமக்கு ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்லிடுறோம். உடம்பு முடியாம இருக்கலாம். பிறகு மறந்து போயிடுறோம். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். கவலைகள் இருக்கலாம். மற்றவங்க நமக்கு தொந்தரவு குடுக்கலாம். இந்த மாரி பல மாரி சூழ்நிலையில நம்ம சொல்றோம், "பாபா என்ன மன்னிச்சிடுங்க, மறந்துட்டேன்னு." அப்ப பாபா சொல்றாரு, "கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வையுங்க. உங்கள பரிசோதனை செய்யுங்க. என்னை பாருங்கள். என் போல இருங்க." அந்த மாரி என்ன பார்க்க முடியாம இருந்தாலும் நான் அசரீரி, "எப்படி பாபா உங்களுக்கு உடம்பு இல்ல, சூக்ஷ்ம உடம்பும் இல்ல, பார்க்க சொல்றீங்களே முடியாதுன்னு" சொன்னா, உங்க முன்னுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. ஜட உதாரணம் பிரம்ம பாபா. அவர பாருங்க. அவரு என்ன செய்தாரு? எப்படி செய்தாரு? எப்படி பார்க்கறாரு? என்ன மாரி யோகம் செய்தாரு? எல்லாமே இருக்கு தானே! உங்களுக்கு இத்தன டாடிமார்கள் இருக்காங்க. அவங்கள பாருங்கன்னு சொல்றாரு. ஆகவே நம்ம வந்து என்ன மாரி சாக்கு போக்கு தான் சொல்ல முடியும்? பாபா இவ்ளோ சொல்லியும், இத்தன உதாரணங்கள் இருந்தும், நம்ம தாமதம் செய்தா, இது என்ன குறிக்கிறது? நம்ம பாக்கியத்துல இல்ல. இன்னைக்கு பாபா சொல்லியிருக்காரு. நீங்க பாக்கியம் செய்த ஆத்மாக்களா? இல்லாட்டி 1000 மடங்கு நீங்க பாக்கியம் செய்த ஆத்மாக்களா? சாதாரண பாக்கியமா? 1000 மடங்கு பாக்கியமா? நீங்க தான் அதுக்கு ஒரு தீர்மானம் செய்யணும். நீங்க எப்பேர்ப்பட்ட ஒரு நடிகர்? என்ன மாரி ஆத்மா? என்ன மாரி இந்த ஞானத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்க? என்ன மாரி ஒரு பாபாவ உங்க பக்கம் நீங்க வச்சிருக்கீங்க? அந்த பாபாக்கு நீங்க சொந்தமாயிட்டீங்கன்னு அகநோக்கத்துல இருந்தா தான் எல்லா விஷயங்களும் நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லணும். இந்த மூங்கில்ன்னு இருக்கு இல்லையா? அந்த மூங்கில் செடி. அவங்க சொல்றாங்க, அந்த மூங்கில நம்ம நடுற பொழுது, அது நீண்ட காலம் அது வந்து ஆ இந்த பூமியில இருந்து வளர்ச்சி வர்ற மாரி ஒண்ணுமே தெரியாதாம். அது மண்ணுக்குள்ளேயே இருந்து, அதோட வேருங்கள் எல்லாம் ஆழமா அனுப்புமாம். ஆனால் அந்த பூமி மேல இருந்து அதோட இலைகள் வர்றது தெரியவே தெரியாதாம். 5 வருஷம் ஆனாலும் ஒரு இலையும் இருக்காம இருக்குமாம். ஆனால் அதோட வேருங்கள் ஆழமா அனுப்புமாம். அஸ்திவாரம் நல்ல ஆழமா இருக்கிற பொழுதுதான் அதோட இலைகள், அதோட கிளைகள் எல்லாமே சட்டு சட்டு சட்டுன்னு வளர்ச்சி அடையுமா. ஒரு வருஷத்துல இவ்ளோ மேல போயிடுமா. அவ்ளோ வளர்ச்சி அது அடையுமா. நம்மளும் அந்த மூங்கில்கள் தான். இப்போ நம்ம வந்து கப்சிப்புன்னு இருந்து, யாருக்கும் சொல்லாம, அமைதியா, யாருக்கும் நம்ம தகவல் குடுக்காம, நமக்குள்ள நம்ம ஒழுங்காக்கிக்கணும். நம்ம அஸ்திவாரம், ஆத்ம உணர்வு அஸ்திவாரம். பாபாவோட சொந்தம் உள்ள ஒரு அஸ்திவாரம். பாபாவோட சக்தி பெற்று ஒரு அஸ்திவாரம் எனக்கு இருக்கா? இல்லையா? என்னோட அஸ்திவாரம் இப்போ ஆழமா இருந்தால்தான், சட்டு சட்டு சட்டுன்னு நான் வந்து வளர்ச்சி அடையலாம். ஆகாயத்தை தொடலாம். இந்த அ நல்ல மாரி அ பலசாலியா மாற முடியும். ஆகவே அஸ்திவாரம், அகநோக்கம், சுய சோதனை, சுய மரியாதை, சுய முயற்சி, சுய நம்பிக்கை, சுய பயிற்சி. எல்லாமே நான். எந்த ஒரு சாக்கு போக்கு சொன்னாலும், இந்த சங்கம் யுகத்துல நமக்கு பலிக்காது. நம்ம சொல்றோம், "பாபா உங்களுக்கு உடம்பு இல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு உடம்பு இருக்கு. அதோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு எங்க இருக்கு உடம்பு? நீங்க அபோக்தா, அசோச்தா, பிறகு அகர்த்தான்னு என்னமோ சொல்றீங்களே! ஆனா என்னோட அனுபவம் உங்களுக்கு இருக்கா?
கிடையவே கிடையாதுன்னு சொல்றேங்க. நான் பாபா சொல்றாரு, பிரம்ம பாபா இருக்காரே, நான் சொன்ன மாதிரி செய்தாரு தானே, உதாரணம் தானே. என்ன பார்க்காதீங்க, பிரம்ம பாபா பாருங்க, நான் வச்சிருக்கேன் அந்த உதாரணம் சொல்றோம். அப்ப நம்ம சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? ஆனா நம்ம வேற மாதிரி சாக்கு போக்கு சொல்ல முடியும். பாபா, நீங்க பிரம்ம பாபாவை எடுத்துங்க, அவருக்கு 60 வயசு ஆச்சு, பென்ஷன் ஆற வயசு, வயசானவர், குடும்பமும் இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எல்லா அனுபவமும் ஆச்சு. அப்ப அவர் ரிட்டையர் பண்ணணும், பென்ஷன் பண்ணணும், ரொம்ப எளிது. எனக்கு 20 வயசு தான், எனக்கு என்ன மாதிரி எனக்கு அனுபவம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அப்போ பிரம்ம பாபா 60 வயசும் எனக்கு 20 வயசும் எப்படி பாபா நீங்க சரிசமமா பார்க்க முடியும்னா, பாபா சொல்றாரு, இந்த ஒரு ஜென்மத்தை தான் நீங்க பாக்குறீங்களா? 84 ஜென்மம் எடுத்தாச்சு. 84 ஜென்மமோட அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கு. அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு உதாரணம் வேணும்னா, நான் மம்மா வச்சிருக்கேன். மம்மா குமாரி, அனுபவம் கிடையாது, நம்பர் 2 வந்தாங்க, 2வது நம்பர் எடுத்தாங்க. பிள்ளைங்க இருக்கா அவங்களுக்கு, பணம் இருக்கா? பிரம்ம பாபாக்கு பணம் இருக்குன்னு சொல்லலாம். மம்மாக்கு பணம் இருக்கா? ஓ, நீங்க ஆண்களை தான் எடுக்கிறீங்கன்னு சொல்லலாம் சிவ பாபா கிட்ட. ஆனா பெண்களும் பாபா எடுத்திருக்காரு, தத்தெடுத்திருக்காரு மம்மா. ஆகவே நம்ம எந்த மாதிரி சாக்கு போக்கு தான் சொல்ல முடியும்? நீங்க கேட்கலாம், இந்த சங்கம் யுகத்துல எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, உடம்பும் சரியில்லை, பணமும் இல்லை, நிறைய பந்தங்கள் இருக்குன்னு. அந்த சமயம்தான் நம்ம தியாகம் செய்யணும். தியாகம் பிறகுதான் தபஸ்யா, அதுக்கப்புறம் தான் சேவா. தியாகம் செய்யணும். எனக்கு இத்தனை பந்தங்கள் இருந்தாலும், இந்த உடம்பு எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும், இத்தனை மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், என்னோட பாபாக்கு நான் 1 மணி நேரம் ஒதுக்கி வைப்பேன். தியாகம். நம்ம சொல்லல, எனக்கு நேரமே இல்லை, தூங்க கூட நேரம் இல்லை. ஒரு சில பேர் சொல்றாங்க, மூச்சு விட எனக்கு நேரம் இல்லைன்னு. அது எப்படிங்க? மூச்சு விட நேரம் இல்லைன்னு மூச்சு விடுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, சாக்கு போக்கு சொல்லாம, போய் கடவுளே சொல்றாரு, அவர் சத்தியமான கடவுள், உண்மையை பேசுற கடவுள், சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்றோம். அவர் நமக்கு சொல்ற பொழுது, இத்தனை மனிதர்கள் சொல்றத நான் கேட்டுட்டேன், நம்பிட்டேன், தோல்வியும் அடைஞ்சிட்டேன். இப்ப பாபா சொல்றது நான் ஏன் கேட்க கூடாது? எனக்கு அவ்வளவு அகங்காரமா? நான் அவ்வளவு கெட்டிக்காரியா? நான் எனக்கு அவ்வளவு தெரிஞ்சதா? நான் இவ்வளவு சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? அது சரியா, முறையா, நியாயமா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம நம்மளை கேட்கலாம் பாருங்க. இந்த பாபா சொல்றாரு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இருக்கிற கலியுகத்துல யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. அவங்க எல்லாம் சென்ஸ்லெஸ் சொல்றாரு. புத்திசாலிங்க கிடையாது, புத்தியே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்போ நான் எனக்கு அவ்வளவு அகங்காரமா எனக்கு தெரியும்னு நினைக்க, நான் பாபா கிட்ட நான் இதோ கதை சொல்றேன். உங்களுக்கு எங்க உடம்பு இருக்கு பாபா? எனக்கு உடம்பு இருக்கு, என்னோட பிரச்சனை எனக்கு தான் தெரியும் சொல்றீங்க. பேசக்கூடாது அப்படி. பகவானே நம்ம கிட்ட அமைதியா நமஸ்தேன்னு சொல்லிட்டு, இனிமையான குழந்தைங்களே, என்ன நினைங்க, நான் உங்களுக்கு எல்லாமே தர்றேன், உலகமே உங்களுக்கு தர்றேன், உலகம் ஆட்சி செய்ய அந்த ஒரு சக்தி தர்றேன். ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த சங்கம் யுகத்துல உங்களை நீங்க பாதுகாக்கணும், சுய ராஜ்யம் செய்யணும், உங்க புலங்களை நீங்க ஆட்சி செய்யணும், அடுக்கணும், உங்க புலங்களை நீங்க அடுக்கி வைக்கணும், கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, உங்க மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள் அதையும் நீங்க என்னால முடியாது, என்னோட சம்ஸ்காரங்கள்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. முயற்சி செய்யுங்க. உங்க சம்ஸ்காரங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. அவங்களாலதான் நான் நினைச்சேன், அது நடந்துதான் இந்த மாதிரி எனக்கு தோணிச்சு, அப்படியெல்லாம் சொல்லாம நீங்களே பொறுப்பாளிங்க, பொறுப்பு எடுத்துக்கங்க. உங்களை பத்தி சிந்திக்கணும். நீங்க ராஜாங்கள், உங்களை ராஜாவை செய்யதான் நான் வந்திருக்கேன். அப்படி இருக்கிற பொழுது நீங்க பரிசோதனை செய்ய வேண்டாமா? மௌனத்துல இருக்க வேண்டாமா? என்னோட ஒரு
தொடர்பு நீங்க நல்ல தொடர்பு வச்சிருக்க வேண்டாமா? ஆகவே அப்படிதான் நீங்க இருக்கணும்னு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பயிற்சி செய்றோம். சென்டருக்கு வர்றோம். நிறைய பேர் சென்டருக்கு வர்றாங்க படிக்க. நம்ம எண்ணங்கள் எங்கே போறது? சுய சோதனை செய்யுங்கள். பரிசோதனை செய்யுங்கள். யாராவது நான் சென்டருக்கு வர்றேன்னு எனக்கு தெரியும். யார் வந்தாலும், யார் போனாலும், யார் நேரத்தோட வர்றாங்க, யார் லேட்டா வர்றாங்க, யார் கூடி சீக்கிரமா வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க, எங்கே இருக்காங்க, யாரோட பேசுறாங்க, அந்த செய்தி எனக்கு தேவையில்லை. ஏன் அதெல்லாம் கண்கள் பார்க்கறது பாருங்க. நம்ம நினைக்காமவே நம்ம கண்கள் சுத்தி பார்க்கறது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கு. யார் முரளி படிக்க போறாங்க, என்ன பாட்டு போட வர்றாங்கன்னு இந்த மாதிரியே நம்ம எண்ணங்களை நம்ம அலைப்பாய விடுறோம். சென்டருக்கு வந்த உடனேயே எதையும் பார்க்காதீங்க, எதையும் கேட்காதீங்க, எதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். மௌனத்துல இருந்து பாபா நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்க முரளியை கேட்கணும். அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் அமைதியா மௌனத்துல உங்க மேலேயே என்னுடைய எண்ணங்களை நான் அனுப்புறேன். என்னுடைய எண்ணங்கள் நான் பாபா கிட்ட அனுப்புனா என்னுடைய எண்ணங்கள் அங்கே இங்கே அலைப்பாயுமா? நிச்சயமாக கிடையாது. என்னோட எண்ணங்கள் ஒரே பாபா மேல இருந்தா வேற அங்க எங்கே போறதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆகவே என்னோட டிசிப்ளின், நான் ஒரு ராஜாவா இல்லாட்டி ஒரு பிரஜையா, ஒரு ராஜான்னா கம்பீரமா வாட்ட சாட்டமா அவருக்கு அவ்வளவு சுய நம்பிக்கை இருக்கும், அவ்வளவு சுய மரியாதையும் இருக்கும். ஒரு ராஜா வர்றதுன்னா எப்படி இருக்கும்? அவர் மேலேயே அவர் கவனம் செலுத்துவாரு. ஆனா பிரஜைகள் அங்கே பார்ப்பாங்க, இங்கே பார்ப்பாங்க, இது பேசுவாங்க, அது செய்வாங்க, பேசாம இருக்க மாட்டாங்க, குழப்படியே செய்வாங்க பிரஜைகள். பாபா சொல்றாரு, இது ராஜ யோகாவா ராஜ யோகாவா? ஆகவே ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் அது மட்டும் கிடையாது. நம்ம பேசுறோம் பாருங்க, நிறைய பேசுறோம். மௌனத்துல இருக்க கொஞ்சம் பழகிறது ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி. நல்ல பயிற்சி. கொஞ்சமா பேசுறது, தேவைப்பட்டால் மட்டும் பேசணும், கொஞ்சமா பேசணும். அந்த பேச்சு மற்றவங்க கேட்கிறவங்க அவங்க மனதுல இருக்கும். நிறைய பேசுறவங்க காதல கூட போட்டுக்க மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு காதலையும் போட்டுக்க மாட்டாங்க. ஆகவே நீங்க பேசுனா மற்றவங்க கேட்கணும்னா குறைச்சி பேசணும், அமைதியா பேசணும், மெல்ல பேசணும், இனிமையா பேசணும். பாபா சொல்லியாச்சு. ஆகவே எப்படி நம்ம கொஞ்சமா பேசுறது, இனிமையா பேசுறதுன்னா நம்ம மனம் போற போக்குல தான் இந்த பேச்சும் வர்றது. மனம் போற போக்குல தான் நம்ம ஆட்சி செய்யணும். மனம் அங்கே இங்கே அலைப்பாய விட்டால் நிச்சயமாக நம்ம புலங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆட்சியும் செய்ய முடியாது. ஆக ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர்னா ஒரு அரசன், ஒரு மகாராஜா, ஒரு சக்கரவர்த்தியோட முதல் அறிகுறியாகவே நீங்க நாராயணனை பாருங்கள். அவர் பிரஜைகள் மண்ணுக்கு இருந்தா அவரோட கண்கள் அங்கே இங்கே போகுமா? இல்லை. எல்லாருமே அமைதியா அன்பாக ஒரு தந்தை போல எல்லாரும் ஏத்துக்கொள்ளுவாரு. அவரோட கண்களை பார்த்த உடனேயே நானே என்னை பரிசோதனை செய்ய முடியும். ஒரு கதை சொல்றேன். எவ்வளவு எவ்வளவு நீங்க உங்க மேல நீங்க ஆட்சி செய்யறீங்க, ரூல் செய்யறீங்க, பிறகு உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, அவ்வளவு அவ்வளவு இப்போ இருக்கிற உங்க உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா குணமாய்விடும். ஒரு ஒரு சமயம் உங்களுக்கு குணம் ஆகல, ஏதோ ஒரு நோய் நொடி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா குணம் ஆய்விடணும். காரணம் யோகா ஹீல்ஸ். யோகா குணப்படுத்தும்,
மனதையும் குணப்படுத்தும், உடம்பையும் குணப்படுத்தும். ஒண்ணு. இரண்டாவது, நீங்க ஒரே ஒரு பாபா மட்டும் நீங்க நினைவு செய்தால், நீங்க வந்து உங்க மனதையும் நீங்க வந்து குணப்படுத்த முடியும். முந்தி மனம் வந்து ரொம்ப குழப்படி செய்யும். அங்கே இங்கே ஓடும். ஓடாதே, இங்கே இரு, சும்மா கடன்னு சொல்ல முடியும். அப்போ அந்த மனம் கேட்கும். காரணம், மௌனத்துல இருந்தா அந்த மனதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். என்னைய பாக்குறாங்க, அகநோக்கத்துல இருக்காங்க, நான் அங்க இங்க போனா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு கொஞ்சம் அமைதியா இருக்கும். அதே போல புத்தியும் நினைக்கும், எனக்கு இவ்வளோ ஞானம் ஊட்டிட்டாங்க, இப்ப நான் தவறான ஒரு முடிவு எடுத்தா அவங்க வந்து என்ன எப்படி நினைப்பாங்கன்னு அதுக்கும் ஒரு ஒரு வெட்கம் வரும், நான் நல்லா இருக்கணும்னு. அதே போல சன்ஸ்காரங்களும், என்னோட ஆரம்ப சன்ஸ்காரங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும். அதை மறந்துட்டு எங்கே இருந்தோ ஒரு சன்ஸ்காரங்கள் எடுத்துட்டு நான் அப்படிதான் என்ன செய்யறதுன்னு நான் அழுதா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலாமா? இதுதான் நம்ம வந்து பார்க்கணுங்க. நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறது. இந்த ராஜயோகம் என்னதுன்னா, அவங்க வந்து அவங்கள பத்தியே தான் நினைக்கிறதே ராஜயோகம். மற்றவங்கள பத்தி நினைக்கிறதுல ஒண்ணும் கிடையாது. நான் வந்து எனக்காக நான் வந்திருக்கேன். எனக்காக படிக்க வந்திருக்கேன். என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் வந்திருக்கேன். எனக்கு தெரியிற பொழுது, வேற கதைகள் எல்லாம் எனக்கு தேவையா? பேரு புகழ் இப்ப வேணுமா? கொஞ்ச நாளைக்கு என்ன பேரு, என்ன புகழ்? நினைச்சு பாருங்க. உடம்பு போனா எல்லாமே அதோட சாம்பலா மாறிவிடும். ஆகவே உண்மையாகவே இந்த மூங்கில்ன்னு சொன்னேனே, அந்த மூங்கில் போல என்னோட ஆத்மீக ஆன்மீக அஸ்திவாரம் ஆழமா ஆத்மான அந்த உணர்வுல அது இருக்கா? நல்ல அஸ்திவாரமா? ஒரு பாபா தவிர எனக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நம்மளையே கேட்கிற பொழுது நமக்கு நிறைய குஷி வரும். நம்ம மேல ஒரு மரியாதையும் இருக்கும். மரியாதைன்னா என்னங்க? கொஞ்சம் சொல்றேன். இப்ப சுயமரியாதை இருக்கிற பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க? என்னோட கண்கள் அங்கே போறது, தவறாம அவங்கள பார்க்கறது, இது என்னுடைய எண்ணம் தான் அந்த மாரி அந்த கண்களை அங்க அனுப்புறது. ச்சே! நான் அந்த மாரி மனிதன் கிடையாது. நான் ராஜா, ஆட்சி செய்ற ராஜா, சத்தியுகத்துக்கு போற ராஜா. ச்சே! அந்த மாரி எண்ணங்கள் எல்லாம் என்கிட்ட இருந்தா வெட்கக்கேடு. இது வேண்டாம். நீங்களே உங்கள நீங்க திருத்திக் கொள்ள, உணர, மாற உங்களால முடியும். உங்களுக்கு மரியாதை இருந்தால்தான். மரியாதை இல்லாம இருந்தா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்படியே இருந்துட்டேனே இத்தன நாளும். இன்னும் கொஞ்ச நாள் போனா என்ன என்ன கவலை? இதே மாரி நான் இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. பிறகு பார்ப்போம், மீண்டு பார்ப்போம்னு சொல்ல முடியாது. ஆகவே சுயமரியாதை மிக மிக முக்கியம். நான் ராஜா, கடவுளே என்னை தத்தெடுத்திருக்காரு. என்னை எப்படி ஒரு சிலை, ஒரு கோயில்ல இருக்கிற ஒரு சிலையா, ஜட சிலைய மாத்துறாரு. அதே மாரி உயிரோட உருவத்திலயும் நான் தேவரா இருந்தேன். கோயில்லையும் ஒரு சிலையா இருந்தேன். நான் சாதாரண ஆத்மாவா? இல்லாட்டி நம் 1000 வாட்டி பாக்கியம் செய்த ஆத்மாவா? என்னையே நான் ஆழமா நான் சிந்திக்கிற பொழுது, நிச்சயமாக நானே என்னை கண்ட்ரோல் பண்ணுவேன். பிறகு என்ன நான் வந்து ரூல் பண்ணுவேன். என்னோட ஆட்சி செய்வேன். அப்படி இருக்கிற பொழுது, வேற ஒரு சில எண்ணங்களும் உங்களுக்கு வரலாம். நீங்க ராஜாவா இருந்தா நீங்க வரலாம். நீங்க வந்து நினைக்கலாம், எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, பொறுப்புங்கள் இருக்கு, வேலை இருக்கு, உத்தியோகம் இருக்கு, குடும்பம் இருக்கு, பல மாரி பொறுப்புங்கள் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இருந்துகிட்டே இருக்கட்டும். நான் செய்யணும். நான் பொறுப்பாளி. எனக்கு அது என்னோட கர்மம். சந்தோஷமா செய்றேன். ஆனா, இப்ப பாபா எனக்கு புது பொறுப்பு குடுத்திருக்காரு. என்ன பொறுப்பு குடுத்திருக்காரு? இந்த ஆன்மீக குடும்பம், பிரம்மகுமாரிஸ் ஃபேமிலின்னு சொல்றோம். இந்த ஆன்மீக குடும்பத்துக்கு
நான் உதவி செய்யணும். இந்த லௌகிக் குடும்பங்கள் இந்த ஒரு ஜென்மத்தோட அது முடிஞ்சு விடும். யார் யார் எங்கெங்க போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மா ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், அக்கா, தங்கச்சி எல்லாம் ஒரு ஒரு பக்கம் போயிடுவாங்க. உடம்பு போன உடனே. அவங்கவங்க பாகம் அவங்க நடிப்பாங்க. ஆனா ஆனால் இந்த பிரம்மகுமாரிசன் சொல்றது, பாபா சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஒண்ணா நடிப்பீங்க. 5000 வருடம் ஒண்ணா இருப்பீங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க நடிப்பீங்க. ஒண்ணா இருப்பீங்க. முதல்ல ஆரம்பத்துல நடுவுலயும் நீங்க ஒண்ணா இருப்பீங்க. பக்தி செய்வீங்க. கடைசியிலயும் நான் உங்களை ஒண்ணா சேர்த்துட்டேன். ஒண்ணா தான் இருப்பீங்க. இவங்கள விட்டு நான் எங்கேயாவது ஓடி போக முடியுமா? ஆகவே முடியற வரைக்கும் பிரம்மகுமாரிஸ் பிகேஸோட நான் ஒத்துமை கொடுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நான் சேவை செய்வேன், யோகம் செய்வேன். அவங்க முன்னேறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்வேன். கொஞ்சம் டொனேஷன் இருந்தா கொடுப்பேன். சந்தோஷமா எல்லாரோட கலந்து பேசுவேன். அவங்க தவறாம இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். காரணம், இப்போ அவங்க சரியா இல்லை. ஆனா சரியா மாறுவாங்க. எல்லாரும் மாறதானே நம்ம வந்திருக்கோம். நம்ம எல்லாமே நல்லா ஒழுங்கா இருந்தா என்ன படிக்க இருக்கு? என்ன தெரிஞ்சுக்கொள்ள இருக்கு? படிக்க தானே வந்தோம். தெரிஞ்சு கொள்ள தானே வந்தோம். அப்ப நம்ம பாபா கிட்ட வர்ற பொழுது நம்ம என்ன நினைப்போம்? நானும் படிக்க வந்தேன். நானும் இன்னும் சரியா வரல. எனக்குள்ளேயும் எவ்வளவோ தகராறு இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, விகாரங்கள் இருக்கு. அவங்களும் அப்படி. சரி, அவங்க முன்னேறட்டும், நானும் முன்னேறேன்னு உங்களையே உங்களை பார்க்குற மாதிரி உங்களை நீங்க ஆட்சி செய்யணும். உங்க மனதை நீங்க கட்டுப்பாடுல வச்சிருக்கணும். ஆகவே கண்ட்ரோலிங் ரூலிங் பவர்னா உங்க மேலதான் இது பாதிக்கிறது. ஆனால் நீங்க சத்தியுகத்துக்கு போனால் அந்த மாதிரி ராஜாவா நீங்க வந்தால் மற்றவங்களை ஆட்சி செய்வீங்க, மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சங்கம் யுகத்துல எனக்கு, சத்தியுகத்துல மற்றவங்களுக்கு. இங்க இருந்தால்தான் அங்க நான் பரிமாறலாம். இங்க இல்லாம இருந்தா எதுவுமே என்னால பரிமாற முடியாது. ஆகவே ரூலிங் பவர் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அதிகாரம், ஒரு ராஜாவின் அறிகுறி. பாபா சொல்றாரு, என் போல நான் செய்யறேன், எனக்கு மேல உயர்ந்தவங்களை நான் செய்யறேன். 2 வாட்டி உங்களை வணங்குறாங்க. தேவர்களா வணங்குறாங்க, உங்க ஜட சித்திரங்களை பார்த்தும் வணங்குறாங்க. என்ன ஒரே ஒரு அசரீரியா தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆகவே நீங்க எனக்கு மேல நீங்க உயர்ந்தவங்கன்னு பாபாவே சொல்றாரு. அப்படி இருக்கிற பொழுது ஆட்சி செய்யறது, கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில தான் இருக்கு. நல்ல மாதிரி இந்த கையை நீங்க உபயோகம் பண்ணுங்க. நல்ல மாதிரி உங்க மனதை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரங்க. நல்ல நல்ல ஆட்சி செய்து உங்க மனதை அலைப்பாயற மனதை உங்க அடிமையா ஆக்குங்க. மனம், புத்தி, சம்ஸ்காரங்கள் உங்க அடிமை. இந்த 5 உங்க அடிமை. உங்க எதிர்காலம் உங்க கையில. உங்களுக்கு உதவி செய்யற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடவுளே உங்க பக்கம் இருக்காரு. பிரம்மா பாபாவும் ஒரு தேவரா இருந்து, ஏஞ்சலா இருந்து உதவி செய்யறாரு. அப்படி இருக்கிற பொழுது இனிமே நீங்க வேற எந்த கதையும் கேட்க வேண்டாம். யார பத்தியும் நினைக்க வேண்டாம். உலகம் எப்படி போனாலும் போகட்டும். அது நல்லபடியாக போகல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அது என்னோட கதை கிடையாது. என்னோட கதையை நான் ஒழுங்கா கொண்டு வரணும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பாபா வர்றாரு ஆன்லைன்ல. நான் பாபாவை நினைக்கிற பொழுது மனம் பூர்த்தியா நெஞ்சார ஒரு வார்த்தையும் நான் அதை மெழுங்குறேன்னா, ஒரு வார்த்தையும் அது மகா வாக்கியம்னு சொல்றாங்க. அதை நான் மெழுங்குறேன்னா, என்னோட நான் வச்சுக்கிறேன்னா, எனக்குன்னு நான் சொல்றேன்னா, என் சொந்தம் ஆக்கிக்கிறேன்னா, நான் எப்படி கேட்கிறேன், உண்மையா கேட்கிறேன்னா, என்னோட தந்தையா எனக்காக பேசுறாரா,
இது சரியான்னு உங்களையே சுய சோதனை, சுயமரியாதை நீங்களே தான் உண்டாக்கணும். அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும், என்னோட நல்லா பேசணும், அப்படி கிடையாது. உங்க மரியாதை உங்ககிட்ட இருந்தால் மற்றவங்க அந்த மரியாதை காட்டுவாங்க. உங்களோட விலை மதிப்பு ரொம்ப பெருசா இருந்தா எல்லாரும் உங்களுக்கு அந்த ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஆகவே இந்த மாயை வந்து எண்ணற்ற உருவுல வர்றோம். அந்த மாயை பத்தி பயப்படக்கூடாது. 2வது சிந்தனை வேண்டாம். அது வர்றோம், அது போகும். ஆனா என்னை தாக்க முடியாது. என்னை ஏமாத்த முடியாது. எனக்கு தெரியும், ஞானம் இருக்கு. பாபா என் பக்கம் இருக்காரு. மாயா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே மனம் வந்து ஒருமுகப்படுத்தணும். டிசிப்ளின் சொல்றது உங்களுக்கு தான், மற்றவங்களுக்கு கிடையாது. அன்புன்னு சொல்றது உங்க மனதுல தான், வெளிப்புறத்துல காட்டுறது கிடையாது. சொந்தம்னு சொல்றது ஒரு பாபா தான், வேற எதுவுமே கிடையாது. நாடகம்னா இந்த ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பு போனால் வேற ஒரு வாய்ப்பு கிடையாது. ஆகவே நீங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, நல்லா படிக்கிறீங்க, நல்லா முன்னேறீங்க, உங்களுக்கு நிறைய தைரியம் இருக்கு. ஆகவே தொடர்ந்து உங்க மேலேயே கவனம் செலுத்து. உங்க மேல கவனம் செலுத்திட்டு நீங்க நல்ல ரோஜா மலர்கள் போல நல்ல அழகாக வாசம் நிறைந்த, மென்மையாக வாசம் நிறைந்த மலர்களா நீங்க மாறுவீங்க. நீங்க எல்லாருமே மலர்கள். பாபாவோட தோட்டத்துல மலர்கள். பாபா தோட்டம்தான் உண்டாக்குறாரு. இந்த காட்டை பாபா எரிச்சிடுறாரு. ஆகவே நான் காட்டில இருந்து இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கேன். நான் அழகான மலர். பாபாவையே பார்த்துக்கிட்டே இருந்தா ரொம்ப ரொம்ப இனிமையா மாறுவேன். ரொம்ப ரொம்ப அழகா மாறுவேன். ரொம்ப ரொம்ப வாசம் நிறைந்த மலர மாறுவேன். அதுதான் நான். அதுதான் நான் தேவதை. அதுதான் நான் நடிகர். அதுதான் நான் ஹீரோ. அப்படி உங்களுக்கே உங்களுக்கு ஆர்வம், உற்சாகம் எல்லாம் ஊட்டிக்கிட்டே உங்க அஸ்திவாரத்தை நீங்க நல்ல ஆழமா உங்களுக்குள்ளே கொண்டு வாருங்க. நீங்க உங்க வாரத்தை நீங்க நல்ல ஆழமா இருந்தால் எது வந்தாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க, ஆட மாட்டீங்க, அசைய மாட்டீங்க. சரியா? ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது. உங்களோட பேசக்கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் பார்க்குற வரைக்கும் உடம்ப பார்த்துக்கங்க. பாபாவோட ஞானத்தை கேளுங்க. பாபா வர்றாரு ஆன்லைன். சரியா? ஓம் சாந்தி. நன்றி.